ஆபரேஷன் சிந்தூர் 2.1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது நேற்று ராத்திரி முந்தா நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட 400லேருந்து 500 ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பூஞ்சு, குப்வாரா, பாராமுல்லா, இந்த ஹோஷியார்பூர் இந்த சைட்ஸ்லாம் அடிச்சது எல்லாமே வந்து ஹெவி ஆர்ட்லரி கன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னியோட ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் கிளியராக சொல்லியிருக்காங்க 5 ஏர்பேஸ் முக்கியமான ஏர்பேஸை அடிச்சிருக்காங்க பாகிஸ்தானோடது. ரஃபீக் ஏர்பேஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏர்பேஸ், பாகிஸ்தான் மிலிட்ரி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்தே இருக்கு நூர்கான் ஏர்பேஸ், அதை அடிச்சிருக்காங்க. சக்லாலான்னு ஒரு ஏர்பேஸ் இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆசிம் முனீரோ இல்லை அவங்க ஜெனரல் முஷரஃபோ ஏதாவது வெளிநாட்டுக்கு போகிறது, அவங்க ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் அதெல்லாம் இருக்கிற ஏர்பேஸ், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்க்கு ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸை அடிச்சு தகர்த்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக பேச வேண்டியது S-400, சுதர்ஷன் சக்ரா, ஆகாஷ் மிசைல்ஸ், இதெல்லாம் அந்த ஃபத்தே மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. S-400, we should thank Russia for giving us S-400. சுதர்ஷன் சக்ரா, ஆகாஷ் மிசைல் இஸ் இண்டிஜினஸ்லி டெவலப்ட் பை இந்தியா. நம்ம ஃபாரின் இதுவே கிடையாதுங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டெவலப்டு. இப்போ நம்மளோட இந்தியா வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஆகாஷ் மிசைல் நிறைய நம்ம பல நாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். Pakistan Army has started moving its forces to the Indian border. அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்தியா ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் நவ். Fateh-1 மிசைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்து நம்ம தேவைப்பட்டால் பிரம்மாஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இன்னைக்கு நைட்டு பெரிய சம்பவம் கண்டிப்பாக உண்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சேனல் 5 நேயர்களே. சார், நேற்று நடந்த தாக்குதலில் வந்து ஏர்கிராஃப்ட் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நடந்தது என்ன சார்? இப்போ இதோட ஆபரேஷன் சிந்தூர் 2.1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் 2.1 என்னன்னா இதுக்கு நேத்திக்கு, அதாவது நேற்று ராத்திரி முந்தா நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட 400லேருந்து 500 ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஸ்ரீநகர்லேருந்து அப்படி கீழே பஞ்சாப், அம்ரித்சர், ஜலந்தர், ஹல்வாரா, இந்த சூரத்கர், அந்த மாதிரி ஜெய்சால்மீர், இந்த பக்கம் பூஜ் வரைக்கும், நலியா ஏர்பேஸ், ஸ்ரீநகர்லேருந்து நலியா ஏர்பேஸ் வரைக்கும் நேற்றுக்கு தாக்கியிருக்காங்க. முந்தா நேற்று நைட்டு தாக்கியிருக்காங்க. ஜெய்சால்மீரில் ட்ரோன்ஸ் அட்டாக் நடந்திருக்கு. ஜம்மு ஏர்பேஸில் நடந்திருக்கு, ஸ்ரீநகரில் நடந்திருக்கு. குப்வாரா, அந்த பூஞ்ச், குப்வாரா, அந்த ஜம்மு காஷ்மீர் பார்டரில் ஹெவி ஆர்ட்லரி யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அகெயின்ஸ்ட் த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். இது வந்து ஹெவி ஆர்ட்லரி யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணி அவ்வளோ டேமேஜஸ். அதுவும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேத்தியோட இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்கூல்ஸ் 2 குழந்தைங்க வேற இருந்திருக்காங்க. கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல் மேலே அடிச்சிருக்காங்க. 2 குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஒருத்தர், டெப்டி பிளாக் டெவலப்மெண்ட் கமிஷனர், டெப்டி பிளாக் தாப்பான்னு ஒருத்தர், அவர் இறந்துருக்காரு. அந்த மாதிரி சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது கீழ்த்தனம், அதாவது எவ்வளோ கீழ்த்தனமாக இறங்க முடியுமோ அவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கியிருக்காங்க. இது ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல். இதில் முக்கியமான என்னன்னா, முந்தாநீத்தி தாக்குனதுலையும் நேத்தி தாக்குனதுலையும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. முந்தாநீத்தி தாக்குனாங்க ட்ரோன்ஸ் வச்சு தான் தாக்குனாங்க. முந்தாநீத்தி நம்ம இருக்கிற ஒரு ட்ரோன் கூட நம்ம ஏர்ஃபீல்டையோ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸையோ அடிக்கல. இப்போ இங்கே அடிச்சு இந்த பூஞ்சு, குப்வாரா, பாராமுல்லா, இந்த ஹோஷியார்பூர் இந்த சைட்ஸ்லாம் அடிச்சது எல்லாமே வந்து ஹெவி ஆர்ட்லரி கன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு டே டைமில் மிசைல் ஒன்று வந்திருக்கு. அது சைனீஸ் மிசைல், ஒன்று வெடிக்காத மிசைல் ஹோஷியார்பூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர்லாம் நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து விழுந்திருக்கு. முந்தானத்து ஏர்கிராஃப்ட்லாம் அடிச்சு. ஆனால் நேத்திக்கு கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸில் படி 2 ஏர்கிராஃப்டை வீழ்த்திருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதோட பைலட்ஸ் பிடிச்சிருக்காங்களா, ஏர்கிராஃப்டோட உதிரி பாகங்கள்லாம் விழுந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் அதை சொல்லலை. பட் இன்னியோட ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் கிளியராக சொல்லியிருக்காங்க 5 ஏர்பேஸ் முக்கியமான ஏர்பேஸை அடிச்சிருக்காங்க பாகிஸ்தானோடது. அதாவது ரஃபீக் ஏர்பேஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏர்பேஸ். அவங்களோட மோஸ்ட் என்ன சொல்கிறது, அவங்களோட வந்து ஒரு ரொம்ப அதிக அட்டாக் ஹெலிகாப்டர்ஸு, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஏர்பேஸ் ரஃபீக் ஏர்பேஸ்னு. 2வது நூர்கான் ஏர்பேஸ், அது வந்து ராவல்பிண்டியில், அது ரொம்ப முக்கியமான ஏர்பேஸ். அவங்க GHQ, அதாவது அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தே இருக்க நூர்கான் ஏர்பேஸ், அதை அடிச்சிருக்காங்க. இதோட முக்கியமான ஏர்பேஸ்னா சக்லாலா ஏர்பேஸ். சக்லாலான்னு ஒரு ஏர்பேஸ் இருக்குது.
சக்லாலா ஏர்பேஸ் வந்து விஐபி ஸ்குவாட்ரன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆசிம் முனீரோ இல்லை அவங்க ஜென்ரல் முஷரஃபோ ஏதாவது வெளிநாட்டுக்கு போகிறது, அவங்க ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் அதெல்லாம் இருக்கிற ஏர்பேஸ், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்க்கு ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸை அடித்து தகர்த்துருக்காங்க. ரன்வே டோட்டலாக இது பண்ணியிருக்காங்க. சர்கோதா ஏர்பேஸ், அதுதான் சர்கோதா ஏர்பேஸ்ன்றது இன்னும் நோடல் ஏர்பேஸ். அதாவது சர்கோதா ஏர்பேஸ் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து அவங்களோட இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது சர்கோதா ஏர்பேஸ். அதுவும் டீப் இன்சைடில் இருக்குது. பட் அது சர்கோதா ஏர்பேஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஏர்பேஸ், அதை அடிச்சிருக்கோம். அப்புறம் முரித்கேன்னு ஒரு ஏர்பேஸ் அதுவும் அடிச்சிருக்கோம். ஸோ கன்ஃபார்ம்டாக 5 ஏர்பேஸை நம்ம தகர்த்திருக்கோம். அவங்களோட சைட்லேருந்து நம்ம இந்தியாவில் கூட சில சின்ன சின்ன இது, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெடிக்கல் இது ஹெட் குவார்ட்டர்ஸ், மெடிக்கலோட சின்ன ஹெல்த் சென்டர்ஸ் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் 5 லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம இந்தியாவோட 5 லொக்கேஷன்ஸ் ஏர்பேஸில் வந்து சின்ன சின்ன தாக்குதல் நடந்திருக்கு. பட் அது என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட 400-500 விழுந்திருக்கும் போது 100% மேக்ஸிமம் இருக்கும். அது அடிச்சு கீழே விழுந்ததுல சிலது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக் பண்ணுறாங்க, எங்கெங்கே இவங்களுடைய பாதுகாப்பு கவசத்தை வந்து செக் பண்ணுறது, அந்த ட்ரோன் வந்து தாறுமாறாக கணக்கே இல்லாமல் அனுப்புறது, இதில் திட்டமிடுதல் இல்லாமல் அனுப்புறது, அதை எப்படி சார்? வெரி குட், நல்ல கேள்வி. 3 விஷயங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். 1, அவங்க வந்து ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க. எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இதனால என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்கன்னா, 1 வந்து முந்தானேத்தி அனுப்பின ட்ரோன்ஸ் வந்து ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து தே வாண்டட் டு சி எந்த இடத்துல பேஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, எது உள்ளே போகுது, எது போய் அடிக்குதுன்றதுக்காக முந்தானேத்தி பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு பண்ணது வந்து வித் அம்யூனிஷன்ஸ், வித் ஹியூஜ் ஆர்ட் பாம்ப் அம்யூனிஷன்ஸ் வச்சு நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து நிறைய இடத்துல போயிட்டு இட் ஹேஸ் ஃபாலன் அண்ட் இட் இஸ் பிளாஸ்டட். பட் நேத்திக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நேத்திக்கு கொஞ்சம் ஹை பவர் ட்ரோன்ஸு. நேத்திக்கு இன்னொரு கீழ்த்தனமான ஒரு வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராத்திரி 1:40 ஃபத்தே 1 அப்படின்ற மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கேருந்து, அங்கே பாகிஸ்தான்லேருந்து தே ஹவ் ஃபயர்ட் which was aimed at Delhi. பட் நம்மளோட S-400, நம்மளோட சுதர்ஷன் சக்ரா S-400, ரொம்ப பெருமையாக பேச வேண்டியது S-400 சுதர்ஷன் சக்ரா ஆகாஷ் மிசைல்ஸ், இதெல்லாம் அந்த ஃபத்தே மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ்னா, அவங்களோட சைனீஸ் மிசைல்ஸ் வந்து எல்லாம் தகர்க்கப்பட்டது. ஒரு சைனீஸ் மிசைலும் எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் நம்மளோட ஆகாஷ் ட்ரோன்ஸ் என்ன ஒரு எஃபெக்டிவாக எல்லா ட்ரோன்ஸையும் எல்லா மிசைல்ஸையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. S-400, we should thank Russia for giving us S-400 சுதர்ஷன் சக்ரா. அண்ட் ஆகாஷ் மிசைலை பற்றி சொல்லணும். ஆகாஷ் மிசைல் இஸ் இண்டிஜினஸ்லி டெவலப்டு இந்தியா. நம்ம ஃபாரின் இதுவே கிடையாதுங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டெவலப்டு. இப்போ இந்த ஆகாஷ் மிசைலை வச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி நம்ம ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம், அந்த மிசைலை வச்சு எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சதுனால இப்போ நம்மளோட இந்தியா வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஆகாஷ் மிசைல் நிறைய நம்ம பல நாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். அதனால நம்மளுக்கு இன்னும் இன்கம் நிறைய வரும், நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் செல்ஃப் இண்டிஜினஸ் தயாரிப்புங்க ஆகாஷ் மிசைலு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதெல்லாம் ப்ரூவன் ஆன் த கிரவுண்டு. உண்மையான ஒரு ஆல்மோஸ்ட் லைக் லிமிட்டட் வார்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இது யூஸ் பண்ணி ட்ரோன்ஸ் எல்லாம் தகர்க்கும் போது நம்ம இதெல்லாம் என்ன ஒரு பெருமைக்கான விஷயம். இந்த வார் டைமில் நம்ம பக்காவாக நம்மளோட டிஃபென்ஸ்க்கு வேண்டிய நல்ல எக்கனாமிக் க்ரோத் நிறைய வந்திருக்கு. இது வந்து வி ஷுட் பி தேங்கிங் மோடி. ஆத்ம நிர்பர் பாரத் இதுதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இல்லை. இப்போ நம்ம ஆத்ம நிர்பர் பாரத், we are now using ஆகாஷ் drones, ஆகாஷ் missiles to attack the drones and we are able to attack them on the ground. Loitering munitions, ஆகாஷ் drones எல்லாமே நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 பிளேசஸில் 26 ஸ்ரீநகர்லேருந்து நலியா வரைக்கும் இருக்கிற 26 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. 100% we have cleared everything. பட் இந்த தாக்குதல் அவங்க நிறுத்தவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து we are trying to இப்போவுமே நம்ம வந்து ரெஸ்ட்ரெயின்ட் லிமிட்டட் டார்கெட்ஸ் தான் பண்ணுறோம். நம்ம ஏர்பேசஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ஆனால் அவங்க கீழ்த்தனமாக போய் சிவிலியன் இருக்கிற இடம், கோவில், சிவிலியன் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி இடத்த அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஸ்கூல்ஸு காலேஜஸ் இந்த மாதிரி this is the way they should react. இந்தியா இது எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கும்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சிவிலியனை வந்து அட்டாக் பண்றது வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம தாக்குதல் பண்ணது வந்து அவங்களோட ஏர்பேஸ் தான் அட்டாக் பண்றோம். இது எவ்வளவு நாள் தான் இந்தியா அப்படி பொறுத்துட்டு இருக்கும்? நீங்க பொறுத்துக்க கூடாதுதான். 100% இந்தியா பொறுத்துக்காது. இதுக்கு தக்க பதிலடி கண்டிப்பா இந்தியா கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து we are in a situation where we don't want to escalate. நீங்களும் வாழுங்க, நானும் வாழணும் தான் இன்னைக்கும் நினைக்கிறோம். எனக்கு இன்னொரு முக்கியமான வருத்தத்தக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, IMF வந்து 1 பில்லியன் லோன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. இது ரொம்ப
நம்ம இந்தியா எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு. பட் இந்த 1 பில்லியன் லோன் கொடுத்துருக்க கூடாது. என்னமோ சரி, அட்லீஸ்ட் அந்த பணத்தை வந்து உண்மையாகவே அவங்க வந்து அவங்க கண்ட்ரி சாப்பாடுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு நல்ல விஷயம். ஆனால் இது கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இஸ் நாட் அ கண்ட்ரி விச் இஸ் சப்போர்ட்டிங் டெரர். பாகிஸ்தான் இட் செல்ஃப் இஸ் அ டெரர் கண்ட்ரிங்க. பாகிஸ்தான் வந்து இப்போ தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றதுன்றது வந்து ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா பாகிஸ்தான் டெரர் கண்ட்ரியா. ஏன்னா ஒரு டெரரிஸ்ட் இறந்துருக்காங்க. மசூத் அசரோட சித்தப்பா பையன், சித்தப்பா இவெல்லாம் இறந்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு பாகிஸ்தான் கொடியை அவங்க மேலே போட்டு அவங்க சல்யூட்லாம் பண்ணி இது பண்ண. இதெல்லாம் என்ன சிவில்? சரி சொல்லுங்க, நீங்க டெரரிஸ்ட் இல்லைன்றீங்க, அப்போ அவங்களுக்கு எதுக்கு கொடி போத்துறீங்க? சிவிலியனுக்கு கொடி போத்துவாங்களா? யாரோ ஒரு சிவிலியன் இருந்தா அவங்களுக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹீ இஸ் அ டிக்னிட்டரி, அதாவது ஒரு கவர்மெண்ட் பதவியிலையோ இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்றது நாட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய இது தியாகம் பண்ணி இருந்திருக்காங்களோ, இல்லை ஏதோ பாரத் ரத்னாவோ அந்த மாதிரி, இல்லை பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாராவது, இல்லை ஒரு சோல்ஜர், ஒரு சாதாரண சோல்ஜராக இருந்தாலுமே அவருக்கு போர்க்கொடி இந்தியா ஒரு கொடி போடுறது, நம்ம இப்போ நாட்டு கொடியை இது பண்ணி கவர் பண்ணி அனுப்புறது விசேஷமானது. ஏன்னா அவன் நாட்டுக்காக தியாகம் பண்ணு. இவங்களாம் யாருங்க? அவங்களுக்கு போய் பாகிஸ்தான் ஜென்ரல்ஸ்லாம் போய் நிற்கிறாங்க. அவங்க அந்த இதில் அந்த பாவல்பூரில் மசூத் அசர் அங்கே நிற்கிறாரு. ஜெய்ஷ் இ முகமது அவன் ஃபேஸோட கிளியரா யூஎஸ் வந்து டெரரிஸ்ட்னு சொல்லி அவனை இது பண்ணியிருக்காங்க, டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க யூஎஸ். அவனோட இதில் போயிட்டு பாகிஸ்தான் ஜென்ரல்ஸ்லாம் போகிறாங்க. அப்போ இந்த எந்த விதத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க டெரரிஸ்ட். அவங்க வந்து அவங்க இருக்கிற சில நாட்டு மக்கள் நல்லவங்க, ஆனால் அந்த ஆர்மி அந்த இருக்கிறாங்க மற்ற மக்களில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெரரிசம் தாங்க. அந்த கண்ட்ரியே ஒரு டெரரிசம் மாதிரி சப்போர்ட் பண்ண. எனக்கு அவங்களுக்கு வந்து என் மேலே என்ன மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அவங்க இவ்வளோ தூரம் நம்ம லிமிட்டடாக அவங்க வெறும் நம்ம அடித்தது டார்கெட்ஸு. ஆனால் அங்கே போயிட்டு அவங்க போய் அந்த சல்யூட் பண்ணிவிட்டு அவங்க கொடியை போர்த்தி அவங்களுக்கு இராணுவ மரியாதை மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஹைட் ஆஃப் பேஷன்ஸ். இதெல்லாம் ஒத்துக்க முடியாத ஒரு இது. டெரரிஸ்ட்னு டெசிக்னேட் பண்ணவனை போயிட்டு நீங்கள் ஒரு ஆர்மிக்காரனை சப்போர்ட் பண்ணுறான்னு எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனால் அதுக்கு தான் இதெல்லாம் பதிலடி. இப்போ அடிக்கிறது எல்லாமே நம்ம பதிலடிலாம் ஒவ்வொரு இதுவும் டார்கெட் பண்ணி தேடி தேடி கண்டுபிடிச்சி துல்லியமாக அடிக்கிறோங்க. நம்ம இதுன்னு அவங்க ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணாங்க. சூரத்கார் அடிச்சிட்டோம், அவங்களோட S-400 பிரம்மோஸ் அழிச்சிட்டோம், ஆகாஷ் மிசைல்லாம் அழிச்சிட்டோம். ஒரு இதுல இன்னைக்கோட ப்ரெஸ் ப்ரீஃபிங்ல காமிச்ச சூரத்கார் பேஸ் நல்லா இருக்கு, பட்டிண்டா பேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரன்வே எல்லாம் எல்லாம் போட்டோவோட காமிச்சாங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேஸும் கிளியரா இருக்கு. ஒரு ஏர் அட்டாக் வந்தாலுமே வானத்திலேயே அழிச்சிடறாங்க. ஃபத்தே மிசைல் அமைச்சிருக்காங்க நேற்றுக்கு டெல்லி டார்கெட் பண்ணி. சிர்சா ஏர்பேஸ், டெல்லி பக்கத்தில் சிர்சா ஏர்பேஸ் இருக்கு ஹரியானாவில், அதுலேருந்து இது பண்ணி S-400 வச்சு அழிச்சிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட எல்லா டிஃபென்ஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் நம்புது. வி ஆர் செல்ஃப் இண்டிபெண்டன்ட், வி ஆர் ஸ்ட்ராங், ஆத்ம நிர்பர், வி ஆல் ஸ்டாண்ட் வித் த ஃபோர்ஸஸ் அண்ட் த கவர்மெண்ட். கண்டிப்பாக இது ஒரு டஃப் டைம்ங்க. Each and everyone has to support the government and the armed forces. இந்த நிமிஷத்தான் ஒவ்வொரு ஆர்மிக்காரனும் நம்மளுக்காக நாங்கள் சண்டை போட்டிருக்காங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோம், இங்கே அவ்வளோவா பெரிய டேமேஜஸ் கிடையாது. பட் நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், இங்கே இருக்கிற மக்கள், பார்டரில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அவங்களுக்கு எல்லாமே நம்மளால முடிஞ்சு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால முடிஞ்சு இங்கே உட்காந்து என்ன பண்ண முடியும். ஃபேக் நியூஸ்லாம் பரவாமல் இருக்கணும். எனக்கு யாரையுமே வந்து நம்ம வந்து தப்பான, அதாவது நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றியோ இந்தியாவை பற்றியோ யாராவது தப்பாக கேவலமாக பேசினா கண்டிப்பாக அதெல்லாம் இம்மிடியட்டாக அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து அவனை அந்த மாதிரி ஆளெல்லாம் இம்மிடியட்டாக பேன் பண்ணி வேண்டி தக்க நடவடிக்கை எடுக்க வைக்கணும். நம்ம இந்த சமயத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு உறுதுணையாக இருக்கணும். நம்மளால முடிஞ்ச நம்ம என்ன உதவியோ அது பண்ணணும். தப்பான விஷயங்கள், தவறான ஊடகங்கள் மூலமோ, தவறான விஷயங்களோ, தவறான சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளை டிமாரலைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க, கேட்காதீங்க. அதெல்லாம் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் வெரி கிளியர் ஆத்தென்டிக் மெசேஜஸ்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க கொடுக்குற இவங்க கொடுக்குற ப்ரெஸ் ப்ரீஃபிங்ஸு, இவங்க கொடுக்குற விஷயங்கள் மட்டுமே நம்புங்க, வேற எதையும் நம்பாதீங்க. எல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபேக் நியூஸ்லாம் பரவுது, தயவுசெய்து நம்பாதீங்க. நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு தயவுசெய்து உறுதுணையாக இருங்க. இந்த நிமிஷத்துக்கு டெரிட்டோரியல் ஆர்மி ரீகால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம், இந்த 35 பேட்டலியன் டெரிட்டோரியல் ஆர்மி இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு 14 பேட்டலியன் வந்து ஃபார்வர்டு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ஆர்மி has started moving its forces to the Indian border.
அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்தியா ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் நவ். நம்ம எல்லாருமே வி ஆர் தேர் வித் வி ஸ்டாண்ட் வித் இந்தியா அண்ட் வி வில் ஃபைட் ஃபார் இந்தியா. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் வில் ஃபைட் ஃபார் இந்தியா அண்ட் வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் இந்தியா. இன்றைக்குமே வந்து நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் ஒரு ஆந்திர பிரதேஷில் ஒரு சோல்ஜர் இறந்துருக்காரு, நாயக்குன்னு ஒருத்தர். நாயக்கு ஒரு நேற்றுக்கு இறந்துருக்காரு. ஒவ்வொருவரும் நம்ம நாட்டிலோட ஒவ்வொரு சோல்ஜரும் நம்மளுக்கு முக்கியங்க. நம்ம ஒரு துணியாக இருக்கணும். வி ஹாவ் டு பி யுனைடெட் ஸ்டாண்ட். வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் இந்தியா. நம்ம என்றைக்குமே நம்ம தாய் நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. வி ஸ்டாண்ட் ஃபார் இந்தியா. அந்த ஒரு உறுதுணை, ஒரு உறுதியோடு நம்மலாம் எல்லாமே ஒன்றா இருக்கணுங்க. சார், இறுதியான ஒரு கேள்வி. அதே நேரத்தில் வந்து டார்கெட் வைக்கிறது வந்து பாகிஸ்தான் வந்து என்னென்னா பொற்கோயில் இந்த மாதிரி, அதாவது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறது வந்து கோழைங்க. அதுதான் சொல்றேன். பாகிஸ்தான் நமக்கு எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்புலாம் இப்போதைக்கு சார், நம்ம ஆகாஷ், பிரம்மோஸ், சுதர்ஷன் சக்ரா, ஆகாஷ், பிருத்திவி, நாங்கள் எல்லாமே இருக்கு சார் நம்ம கிட்ட. மிசைல்ஸ் என்னதான் சார் பண்ண முடியும்? நம்ம என்ன வேற அவனுங்களை மாதிரி டர்க்கிலேருந்து சைனாலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ட்ரோன்ஸ். நம்ம இண்டிஜியஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். இந்த ட்ரோன்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். பிரம்மோஸ் நம்ம ரஷ்யா கூட கூடுதலாக அதாவது ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணி நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். S-400 ஜாயிண்ட் மேனுஃபேக்சர் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 100% உறுதுணையாக இருக்குங்க. பிரம்மோஸ்லாம் வந்து ஏர் டு ஏர் க்ரூஸ் மிசைலுங்க. அதெல்லாம் பேலிஸ்டிக் மிசைல். பிருத்திவி S-400 பேலிஸ்டிக் மிசைல். பற்றாக்குறைன்னு ஒரு பட்சத்தில் வரும்போது, ஏன்னா இஸ்ரேல்ல போர் நடக்கும்போது என்னன்னா அயன் டோம்ல வந்து இந்த குண்டுலாம் காலி ஆயிடுச்சு, தீந்துடுச்சு அப்படின்லாம் வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராது இல்லை? அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆகாஷ்ல நம்ம கிட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளோட ஓன் இண்டிஜினஸ்ங்க. நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. We don't have any shortage of manpower supply. We don't have any shortage of arms supplies. We don't have anything shortage. We are all fully equipped to fight for a full scale war. பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, மனசுக்கு வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த IMF லோன் சாங்ஷன் பண்ணது ரொம்ப வருத்தத்தக்கக்கூடியது. அது பண்ணியிருக்க கூடாது. அது ஏன் IMF பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த விஷயத்தை IMF கேட்டாங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் அவங்க அந்த லோன் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த லோனை வச்சு திருப்பி டெரர் ஃபண்டிங் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு பதட்டம்ல இருக்குன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த கட்ட ஸ்டெப் எந்த மாதிரி இருக்கு சார்? கண்டிப்பாக மல்டிபிள் த்ரெட், அது நிறைய த்ரெட்ஸ் வந்துட்டு இருக்கு. மல்டிபிள் த்ரெட் வெக்டர்ஸ் மூலமாக நிறைய நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்மளோட பாகிஸ்தான் இது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து தகர்த்துருக்கோம். அடுத்த ஸ்டெப் நடவடிக்கை ஏன்னா, இப்போ மிசைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. என்றைக்கு நீங்கள் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து உங்களோட வார் அப்படின்ற ஒரு இதில் சுச்சுவேஷனில் வந்தாச்சு. இப்போ நம்மளும் அவங்களோட ஏர்பேஸஸ் தாக்கிட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் லிமிட்டட் ஸ்கேல் வார். அதாவது என்னென்னா, இராணுவ பகுதிகள் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம், அவன் நம்ம இராணுவ பகுதியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்தியாவோட ஸ்டாண்ட் மோஸ்ட்லி, அதாவது இன்னைக்கு காலையில் கூட வந்து மீட்டிங், ஏர்லி மார்னிங் கண்ட்ரோல் ரூமில் மீட்டிங் நடந்திருக்கு. NSA 3 சீஃப்ஸு, பிரைம் மினிஸ்டர், ரக்ஷா மந்திரி எல்லாருமே மீட்டிங் முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம NSA டோவல் வந்து கீர்த்தி சக்கர அவார்டி, அவரே வந்து ஹீ நோஸ் ஹவு டு அட்டாக். பட் நம்ம திருப்பி கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுப்போம். இன்னைக்கு நைட்டு பெரிய சம்பவம் கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பொறுத்துக்க முடியாது. இட்ஸ் அ ஹைட் ஆஃப் பேஷன்ஸ். கண்டிப்பாக இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக நல்ல சம்பவம் நடக்கணும். என்னோட இது கேட்டால் கண்டிப்பாக இன்னும் பாகிஸ்தானு இன்னும் they have to bring it to their knees. ஏற்கனவே 5 ஏர்பேஸ் அடிச்சிட்டாங்க. அதாவது ரஃபீக், நூர்கான், சக்லாலா, சர்கோதா, முரித் 5 ஏர்பேஸ் அடிச்சாச்சு. ஏன்னா அது 5 முக்கியமான ஏர்பேஸ். சக்லாலாலாம் நான் சொன்ன மாதிரி VIP ஏர்பேஸு. அதெல்லாம் ரன்வேலாம் பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு. they have shown, pictures have been shown and it was been informed by Ministry of External Affairs spokesperson. இன்னைக்கு ப்ரீஃபிங், காலையில் ப்ரீஃபிங் 10 மணிக்கு நடந்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. 10:30 மணிக்கு ப்ரீஃபிங் நடந்தது. ஸோ மேற்கொண்டு அடுத்த பெரிய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மிசைல்ஸ் Fateh-1 மிசைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே நம்மளுக்கு வந்து இப்போது அடுத்து நம்ம தேவைப்பட்டால் பிரம்மாஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது எடுக்கணும் தேவை. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. they have crossed all the limits. ஏங்க ஒரு குழந்தைங்க ஸ்கூலில் போய் அடிக்க அட்டாச்மெண்ட், 2 குழந்தைங்க இறந்துட்டாங்க. ஸ்கூல் அடிக்கிறீங்க, வில்லேஜ் போய் மக்கள் சிவிலியன்ஸை போய் அடிக்கிறீங்க, இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கிறீங்க, கோவில் அடிக்கிறீங்க. என்னங்க இது? குருத்வாராவை அடிக்கிறீங்க. எதுக்குங்க நீங்கள் வந்து குருத்வாரெலாம் அடிக்கணும்? எதுக்கு நீங்கள் ஸ்கூல்ஸில் அடிக்கிறீங்க? யார் உங்களை, who gave you the permission to hit the schools? is against law.
இது வார் கிரைம்ஸ் இதுங்க. ஸ்கூலு மக்களை நீங்கள் அடிக்கிறது ராணுவத்தை அடிங்க, நீங்கள் எதுக்கு மக்களெல்லாம் இது பண்ணுறீங்க? தேர் நாட் சப்போஸ் டு டூ அந்த மாதிரி அதெல்லாம் அகெயின்ஸ்ட் வார் கிரைம்ஸு. இதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கப்படும். இந்தியா வில் நாட் கீப் வாட்சிங். இதெல்லாம் ஒரு அளவு தாங்க. தெர் இஸ் அ லிமிட் டு எவ்ரி திங். இந்தியா ஆல்ரெடி வி டிசைடட் வி வில் கிவ் ஹிம் பிஃபிட்டிங் ரிப்ளை. கண்டிப்பாக பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுப்பாங்க இந்த வாட்டி. ஏன்னா ஃபத்தே மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது போது நேற்று ராத்திரி 1:40 அந்த ஃபத்தே மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதிர்பாராதது, தப்பு பண்ணிட்டாங்க. தொற்றுக்கக்கூடாது. நம்மளை தேவையில்லாம ரொம்ப சீண்டிட்டாங்க. கண்டிப்பாக தே வில் ஹேவ் திஸ், தே வில் ஃபேஸ் இட். சியால்கோட்லலாம் ஏற்கனவே அடித்தாச்சு. நம்ம சியால்கோட்டு முன்னாலே ஒரு 9 இடம் அடித்தாச்சு. அதுக்கு முந்தா நேத்தி வர ஒரு 4-5 இடம் அடிச்சிட்டோம். நேத்திக்கு அந்த 5 ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம். அவங்களோட மெயின் கடங்குகள், நிறைய மிசைல் கடங்குகளும் அடிச்சிட்டோம். இருந்தாலும் அவங்க திருந்துற மாதிரி இல்லை. ஸோ தே வில் ஃபேஸ் த மியூசிக் நவ். தே ஹவ் கால்ட் ஃபார் their doom. நிச்சயமா சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு தெரிய வரும். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.